வணக்கம் நட்புகளே. என்னையெல்லாம் ஒரு மனுஷனாகவே இந்த வீட்டில் மதிக்கலை. காலையில் போயிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. துணிமணி, ட்ரெஸ்ஸு, பார்த்தா பேண்ட்டு, சட்டை, ஷூவு, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு சரவணா ஸ்டோரில் பாதி கடையை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. சோமாஸு, சமோசா வாங்கிட்டு வந்து குடும்பமாக திங்கிறாங்க. என்னைய ஒன்று திங்கிறியான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. இந்த வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட ஜீவன் யார் யார் தெரியுமா? நானும் பப்புவும் தான். பப்புவுக்கு நான் சாப்பாடு வைப்பேன். ஆனால் எனக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு நாய் கூட கிடையாது. இப்போ கூட பாருங்கள், ஹோட்டலில் சாப்பாடு போட்டிருக்காங்க, 3 சாப்பாடு. எப்படி? இவளுக்கு ஒரு சாப்பாடு, கோகுலுக்கு ஒரு சாப்பாடு, திலீபாவுக்கு ஒன்று. அப்போ நான் எங்கள் தெருவில் போய் பிச்சை எடுக்கிறதா? இல்லை சோத்துக்கு சிங்கி அடிக்கிறதா? காலையிலே எங்கள் வீட்டுக்கு அங்கே போனதுக்கு அவள் அங்கே இல்லை, கூடநகரில் நான் இல்லைங்க, பலானத்தத்தில் இருக்கேன்டா, பேரனும் இங்கே தான் இருக்கேன்னு சொன்ன உடனே நேராக போய் ஜெயந்திபுரத்தில் போய் ஒரு 1.5 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு, வேறு என்ன கொசுபத்தி கேட்டாங்க, ஒரு கொசுபத்தி, ஒரு பால் பாக்கெட்டு ஒன்று, அப்புறம் இன்னொன்று என்னமோ ஒன்று வாங்கினேன். 3 ஜாமான் வாங்க சொன்னாங்க. சாக்லேட்டு 3 மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அரை மணி நேரம் கூட என் வீட்டில் தங்கலை. என் வீட்டில் இல்லை, சம்மந்தக்காரம்மா வீடு. என் வீட்லேயே நான் தங்க மாட்டேன். இதில் சம்மந்தக்காரம்மா வீட்டில் போய் நான் என்ன ஒரு நாள் பூரா அங்கே இருக்க போகிறேன்னா? இல்லை, அவங்க கூட கேட்டாங்க, அண்ணே இருந்து சாப்பிட்டு போங்கண்ணே, எங்கள் வீட்டில் இப்போ சிக்கன் வச்சுருக்கோம், காலையிலே பருப்பு சாம்பார் வச்சு சிக்கன் வச்சுருந்தாங்க, சாப்பிடுங்கண்ணேன்றதுக்கு நான் வேணான்ட்டேன். குளப்பட்னி. இப்போ மத்தியானம் சரி எனக்கு சேர்த்து ஆர்டர் கொடுப்பான்னு சொல்லி நான் இங்கே வந்து பேசாமல் படுத்துட்டேன். காலையில் என்ன தெரியுமா சொல்லிட்டு கிளம்புனேன், நான் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறேன், எங்கேப்பா இருக்க? நான் வந்துட்டேன், பார்த்துட்டேன், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் கிளம்பிடுவேன், 12:30 மணிக்கு நான் வீட்டில் இருப்பேன்ப்பா அப்படின்றதுக்கு, இல்லை நீலாம் வர வேணாம், நாங்கள் எல்லாம் குடும்பமாக கிளம்பி நாங்கள் ஊருக்கு போகிறோம், தாராபுரத்துக்கு போகிறோம், நீ என்னை தேடாத, நான் நாளைக்கு நைட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி என்னைய ஒரு பதட்டத்துலேயும் படபடப்புலையுமே வச்சுட்டு இவங்க போய் ஹாயாக போய் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு இங்கே வர்றாங்க. என்கிட்ட இருந்த ஒரு சாவியை போட்டு திறந்து நான் வீட்டில் வந்து பேசாமல் படுத்துட்டேன். எனக்கு டயர்டு. வந்து பார்த்தா அவ்வளவு ஜாமான் அள்ளிட்டு வந்திருக்காங்கடா. இப்போ நான் ஹாலில் போய் காட்டிடுவேன். பூரா இந்த கட்டப்பை நிறையா பார்த்தா பூரா துணிமணி. இல்லை, இதில் எதுக்கு அப்போ ஒன்றும் என்கிட்ட சொல்லலாம்ல? நாங்கள் வர்றதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் தான் போயிருக்கோம், வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும், இல்லைனா மத்தியானம் ஆகும், நீ எது வேணுமோ அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக வாப்பான்னு சொல்லி சொல்லலாம்ல? நான் இருந்துட்டு லைவ் போட்டுட்டு என் பேரன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு மெதுவாக வந்திருப்பேன்ல. எவனையுமே வாழ விடுறதில்ல, தானும் படுக்கிறதில்ல, தள்ளியும் படுக்கிறதில்ல. எங்கேயாவது நான் போகிறேன்னு சொன்னால் என்னை பிளாக்மெயில் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்து நான் பொட்டி பாம்பாக வீட்டில் அடங்கி படுத்துடணும். இவங்க வேலையை பார்த்துட்டு இவங்க சுதந்திரத்தில் எந்த ஒரு துளி அளவு கூட இவங்க யாருக்கும் விட்டு கொடுக்குறதே கிடையாது. ஆனால் நான் மாத்திரம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் வதக்குன்னு, ஐயோ நம்ம லேட்டாக போனோம்னா நம்மளை திட்டுவாளோ, நம்மளை வைவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அலறி அடிச்சுக்கிட்டு நான் ஏன் ஓடி வரணும்? ஓடி வந்ததுக்கு எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? எல்லாம் இந்த ஒரு வார்த்தை கூட எவனும் வாயை திறந்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் உட்காந்து சோமாஸ் தின்னுக்கிட்டு இருக்கேன். நான் சோமாஸ் அந்த சமோசா கவரை இப்படி பார்க்குறேன், இந்தாங்கத்தா நீங்கள் ஒன்று தின்னுங்கத்தா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்தாங்கன்னு கேட்குறதுக்கு கூட வாயில்லை. இவன் அங்கேருந்து போனேன், எங்கே சமோசாவை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து இங்கே பகுமானமாக படுத்துக்கிட்டு இவ தின்னுட்டு இங்கே படுத்துருக்கா. அப்போ நான் குளப்பட்னியாக கிடக்கிறேன். இந்த பப்பு ஒரு வாயில்லா ஜீவன், அதுவும் குளப்பட்னியாக கிடக்கு. இது என்ன குடும்பம்? நான் ஒன்று சொல்லவா, ஒன்று ஒத்து வாழ், இல்லைன்னா அத்து வாழ். வாழ்கிறதா இருந்தால் உருப்படியாக வாழ். ஒன்று என்னையவாது அங்கே இருக்க விடு, வாழ் இல்லைன்னா வாழ விடு. ஏதாவது ஒன்று பண்ணணும். என்னையும் வாழ விடுறதில்ல. என்னை இந்த வீட்டுக்கு நான் என்னென்ன அடிமையா, இல்லை கொத்தடிமையா? என்ன வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இப்போ நான் எத்தனை நாளுங்க ஆச்சு போய்? காலையில் என்னங்க சொல்லிட்டு போனேன், 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் போய். சரி இப்போ போயிட்டு சாயங்காலமாக வரேன் தானே சொன்னேன். அதுக்குள்ளே என்னென்ன கேம் ஆட முடியுமோ ஆடி ப்ளே பண்ணி என்னை போக விடாமல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அரை மணி நேரத்தில் வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து என்ன பிரயோஜனம்? நான் பாட்டுக்கு விட்டத்தை பார்த்து நான் இங்கிட்டு படுத்து கிடக்கிறேன், இவன் இங்கிட்டு ஒரு பக்கம் மூளையை பார்த்து இங்கிட்டு படுத்துருக்கா. இந்த வழக்கம் போல் அவங்க டிவியை போட்டு இங்கிட்டு உட்காந்துட்டேன், இன்னொருத்தையும் வழக்கம் போல் அங்கிட்டு போய் செல் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் குடும்பமா? நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு நல்லது பொழுது செஞ்சு சாப்பிட்டோமா, சாயங்காலம் 6 மணி ஆனால் ஒரு சினிமாவுக்கு போனோமா, இதுக்கு தெப்பக்குளம் போனோமா, திருமலை நாயக்கர் மகாலுக்கு போனோமா, விளக்குத்தூண் போய் ஒரு ஜிகர்தண்டா குடித்தோமா, அம்மா மெஸ்ஸில் போய் ஐர மீன் குழம்பு சாப்பிட்டோமா. வாழ்க்கையை அப்படிலாம் வாழ்ந்தவங்க. வருஷத்துக்கு எப்படி 10 நாளாவது டூர் போட்டுருவோம். ஒரு 10 தடவையாவது, ஒரு 5 தடவையாவது டூர் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கு இன்றைக்கி பார்த்தா உட்காந்துக்கிட்டு ஏதோ எந்திரத்தனமாக எந்திரிச்சோமா, தின்னோமா, வீடியோ போட்டோமா, தூங்கினோமா, இதே தினம் ரொட்டேஷன் வாழ்க்கையை. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் வேறு மாதிரி என் வாயில் வருது.
என்ன வாழ்க்கை இது? ஒன்றும் சரி ஒரு நாளாவது அந்த மனுஷன் பாவம் கஷ்டப்படுற மனுஷன் நம்மளுக்காக தான் நான் உழைக்கிறேன், காலாகாலத்துக்கு நம்மளுக்கு அடிமை மாதிரி அவனை வச்சுருக்கோமே, ஒரு ஜஸ்ட்டு போய் வீட்டோட தான் போயிட்டு வந்தான் என்ன? போன உடனே நான் பேக்கை தூக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னவ போயிருக்கணும்ல. பார்த்து நானும் பேக்கை தேடுறேன், காணாம். பேக்கை எடுத்து என்கிட்ட ஒளிச்சு வச்சுட்டான். ஒளிச்சு வச்சுட்டு ஊருக்கு போன மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட்டிவ் பண்ணுறான். நான் இவ்வளோத்துக்கு இவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன். என் தலை மேலே சத்தியமாக, என் பப்பு மேலே சத்தியமாக, என் அம்மா மேலே ஆனே நான் ஃபோன் அடிக்கிறேன். எங்கப்பா இருக்க? நான் வந்துட்டேன்ப்பா, 12:30க்கெல்லாம் வீட்டில் தான்ப்பா வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். நீ எதுக்கு வந்த? உன்னை யார் கூப்பிட்டா? நாங்கள்லாம் கிளம்பி ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம், நாங்கள் இப்போதைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி என்னையவே வெறுப்பேற்றி வீடு வரைக்கும் வர வச்சு, இப்போ இங்கே வந்து பார்த்தா ஆளுக்கு ஒரு மூலையில் இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று கிடக்கு. இந்த வாழ்க்கை நான் ஏன் வாழணும்? எனக்குன்னு சொல்லி ஒரு ஆசாபாசம் இருக்காதா? அந்த அவ்வளோ தூரம் அழுகிறேன். என்னால் ஆளா இப்போ தான் வந்த, அதுக்குள்ளே கிளம்பி போகிற, நான் வேணா கராத்தே கற்றுக்கிட்டு வந்து கருப்பியை ஒரு போட்டு போடவா அப்படிங்கிறான். உண்மையிலே சொல்கிறேன், சின்ன பிள்ளைகள்கிட்ட அவளையும் சொல்லி இது இல்லை, அவளை நான் இப்போ இந்த வச்சுக்கிறேன், அடுத்து அவளுக்கு தான் வர்றேன். குழந்த பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி நீ பழக்கிற? கருப்பி, கட்டப்பை கருப்பி, இப்படி தான் பேசி அவனை வந்து நீ வளர்த்து வச்சிருக்கிய. அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? அவன் எதுக்கு அவனை வீட்டுக்கு அங்கே வரவிடாமல் இருக்கேன்? நீ லைவை போட்டு ஒவ்வொரு விஷயமா அவன் மனசில் நீ பேசுகிறத பூரா அவன் காதில் உள்வாங்கிக்கிட்டு, அவன் ஒவ்வொரு இடத்துலையும் கருப்பி, கட்டப்பை கருப்பின்னு சொல்கிற அளவுக்கு அவனை கொண்டு வந்துட்டு அவனை வந்து மூர்க்கமான குணத்துக்கு கொண்டு வர்றிய. கட்டப்பை கருப்பினா விரோதிங்கிற மாதிரி கொண்டு வர்றிய. உன்னுடைய வாழ்க்கை அதை உனக்கு எப்படி ரெக்கவர் பண்ணணுமோ அதுபடி பண்ணு. நான் வர்றேன்னு தான் சொல்கிறேன். தேவையில்லாமல் சின்ன பிள்ளைகளை விட்டு சிண்டு முடிகிற வேலையை நீ பார்க்காத. உனக்கு அது நல்லதே கிடையாது. நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த நானே இங்கே பிடிக்காத வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்போ வேணாலும் இவன் என்னையை கலட்டி விடலாம், நான் இவளை கலட்டி விடலாம். இவளுக்கு அந்த குடும்பம், பாலவிநாயகம், பிள்ளைகளோட போய் பரிசு வாங்குறதுல வந்து அவனை தான் முன்னால் நிப்பாட்டி வச்சு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவளுக்குள்ளே முழுசாக வந்துருச்சு. அப்படிங்கும்போது நான் ஒதுங்கி போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் நீயும் தேவையில்லாமல் என்னை காயப்படுத்திக்கிட்டு, என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு, சின்ன பையல்கிட்ட எல்லாம் வந்து ஆகாத போகாத பேச்செல்லாம் பழக்கி விட்டுக்கிட்டு, இது நல்லது கிடையாது. இது பெரியவங்க சமாச்சாரம். நம்மளாக பேசி நம்மளாக ஒரு முடிவு எடுத்து, எனக்கு கூட வாழ பிடிச்சிருச்சுன்னா நானாக வருவேன். அதெல்லாம் தானாக இயற்கையாக வரணும். ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள்கிட்ட வரக்கூடாது. இப்போ நான் இவ கூட எவ்வளோ தான் இவளுக்கு நல்லது பண்ணாலும், வீடு வாசம் வாங்கி கொடுத்தாலும், நகை நட்டு பூட்டி அழகு பார்த்தாலும், இவளை பொக்கிஷமாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி பாதுகாத்தாலும், இவ எப்படி தெரியுமா? இவ புருஷனை இவள் விட்டு கொடுக்க மாட்டாள். அதை நான் ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, பல விஷயங்களில் இவளை நான் நோட் பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் இவ புருஷனை பேசுனா கொந்தளிக்கிறா, கோவப்படுறா, ஆத்திரப்படுறா. அதே வந்து நீ உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பேசுனா இப்போயே பெட்டிப்படை எடுத்துகிட்டு கிளம்புங்கிறான். அப்போ யார் என்னென்ன குணங்கிறத வெளிப்படையாக கண் கூட தெரியுதுல்ல. இவன் இப்படி இருக்கான், இவ இப்படி என்ன தான் பண்ணியை குளிப்பாட்டி அதுக்கு சந்தனத்தை பூசினாலும் அது சாக்கடையை தேடி தான் ஓடும். என்ன தான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது நக்கித்தான் குடிக்கும். சரியா? அதனால் இவளை என்ன தான் நான் திருத்தி இவளுக்கு நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை கொடுத்தாலும், அவள் புருஷன், அவள் பிள்ளை, அவள் குடும்பங்கிறதுல அவள் கரெக்டாக இருக்கால்ல. அதே மாதிரி தான் நானும் நம்ம குடும்பம்னு வருவேன்ல. அதுக்குள்ளே எதுக்கு சின்ன பையில விட்டு எதுக்கு தூண்டி விடுற வேலை, நோண்டி விடுற வேலையெல்லாம் எதுக்கு பார்க்குற? நான் நினச்சேன் இப்போ கூட எங்களுக்குள்ளே ரொம்ப முட்டிக்கிட்டு கிடக்கு சண்டை. வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. எல்லாமே வந்து குடும்பமே தாந்திண்ணி குடும்பமாக இருக்குது. ஒரு வார்த்தை கூட கேட்கலை. சாப்பாடு கூட 3 தான் ஆர்டர் போட்டிருக்கான். இந்த பப்புவை கூட சாப்பாடு அதில் கூட வைக்கிறாங்களா இல்லை நான் போய் இன்னொரு சாப்பாடு தனியாக வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட போகிறேன். இந்த வீட்டில் எல்லாத்தையுமே இனிமேல் பிரிக்க போகிறேன். எனக்குன்னு ஒரு ரூமை கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு நானும் வாடகை கொடுக்குறேன், நானும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து எப்படியே நீ இங்கிட்டு படுத்துக்கிட்டு நான் இங்கிட்டு படுத்துக்கிட்டு உன் வாடகை நான் பிடிக்க, என் வாடகை நீ பிடிக்க தேவை கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஒரு ரூமை ஒதுக்குங்க. வாஷிங் மிஷினை தூக்கிட்டு வந்து இந்த பாத்ரூமில் போடு, எனக்கு அந்த ரூமை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுக்கி விடு. அங்கே ஒரு கட்டில் இல்லை ஒரு மெத்தையை வாங்கி போட்டு நான் படுத்துக்கிறேன். எனக்கு ஏசிலாம் தேவை கிடையாது. என் வீட்டில் என்னை அப்படி வளர்க்கலை. நாங்கள் வெறும் கட்டாந்தரையில் படுத்தா கூட தூங்குவேன். கட்டில் மெத்தை கூட எனக்கு வேணாம். வெறுந்தரையில் கூட படுத்துக்கிறேன். எனக்குன்னு அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்குன்னு ஒரு அடுப்பை யூஸ் பண்ணி கூட நான் தனியாக கூட சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு என்னமோ வந்துக்கிட்டு நான் ஒன்று சொல்லவா, இவ பிள்ளைய இருக்கிற வரைக்கும் இவன் இந்த ஆட்டம் போடத்தான் செய்வாள். அவங்க கிளம்பி காலேஜுக்கு போயிட்டனாலோ ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஏன் அருமை இவளுக்கு தெரியும். இவ தனிமை இவளை வாட்டும். இப்போ அவங்க இருக்கிறதுனால இவளுக்கு அப்படியே ஒரு அறிபறியில் அப்படியே கூட்டத்தில் கோயந்தா போட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கா. ஆள் இல்லாமல் வெறுமையில் இருக்கும் பொழுது தான் ஒரு மனுஷனோட அருமை தெரியும். அந்த நாளை நான் உணர்த்துவேன். இன்னும் 1 வாரம், திங்கக்கிழமை இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். நாளைக்கு நான் வர்றேன்னா வரலையாங்கிறதே சந்தேகம்.
இப்போ வரைக்கும் என்னை கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவளாக போகிறா, குசு குசுன்னு பேசுகிறா. ஆக்டிங் டிரைவர் வேணுமா? எப்படி கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறா. அங்கே ஃபோன் பண்ணுறா, அங்கே ஃபோன் பண்ணுறா, அண்ணே 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 அண்ணேன்னு கெஞ்சிரா. அண்ணே தாராபுரம் வரைக்கும் தானே, உங்களுக்கு கூட தனியாக ஒரு ரூம் போட்டு கொடுத்துறேனே, நீங்கள் தங்கிக்கங்க, நான் போய் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா கிளம்பி வந்துடுவோம், நான் சந்தேகப்பட்டுருவேணா, அதுக்காக தனியாக ரூம் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அப்போ தீர்க்கமான முடிவு எடுத்துட்டா. குடும்பத்தோடு போய் தான் அந்த அவார்டை வாங்கணும், பிள்ளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுங்கிற முடிவில் இருக்குதா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடணும். நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கிறணும். இனிமேல் இவளே கூப்பிட்டாலும் இவள் போகிற ஃபங்க்ஷனுக்கு நான் போக தயாராக கிடையாது. உடனே வந்துடுவாங்க, இப்படி தான் பேசுவேன், அப்புறம் நாளைக்கு காலையில் எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்து வச்ச உடனே நீயும் பின்னாலேயே போயிடுவ அப்படிம்பீங்க. போக மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா இனிமேல் அதிலேருந்து மாற மாட்டேன். யாரோட குணம் என்னங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய லெவல் என்ன, எனக்குன்னு இவங்க கொடுக்குற மரியாதை என்ன, எல்லாம் என் மைண்டில் ஏற்றிட்டேன். இவளே கூப்பிட்டாலும் நாளைக்கு நான் அப்படி போனேன்னா என்னடா நாயேன்னு என்னை நீங்கள் செருப்பை கழட்டியே நீங்கள் அடிங்க. சரியா? இப்போ நீங்கள் நான் பேசுகிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு கமெண்டில் வந்து போடுங்க. நான் இவ கூட காரில் கிளம்பி போயிட்டேன்னா நீங்களே கமெண்டில் போடுங்க, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ இவ கூட போனேன்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. நான் உறுதியாக இருக்கேன், இந்த என் இறுதி முடிவில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே? கமெண்டில் சொல்லுங்கள். 6 மணி லைவில் சந்திப்போம். பாய்.